Hi friends, welcome to our channel Sasti Designer Works. நம்ம இந்த வீடியோவில் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வேஸ்ட் ஆகும். இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுவீங்க. ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுருவீங்க. அப்படி போட்டு வச்சிங்கன்னா த்ரெட்டு வந்து அப்படியே உருகி வந்து நிறைய த்ரெட்டு வந்து வேஸ்ட் ஆகும். அப்படி பண்ணாமல் நீங்கள் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த த்ரெட்டோட எண்டில் பார்த்திங்கன்னா க்ளூ போட்டு ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வராது, நீட்டாக இருக்கும், த்ரெட்டும் நிறையா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது ஒரு 2 minutes ஒர்க் தான். இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அந்த த்ரெட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, அது நீங்கள் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 minutes வந்து அதுக்கு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் எந்த த்ரெட்டு வாங்கினாலும் அந்த த்ரெட்டுக்கு மேலே வந்து ஒரு கவர் இருக்கும். அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டுக்கு உள்ளே இருக்க ஹோல்ஸில் வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதே ஷேடில் வேணும் அப்படின்னா அந்த ஷேட் மறக்காமல் பார்த்து வாங்கிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் அந்த சூவிங் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அட்டை இருக்கும், அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டியதில்லை. அதில் கூட நீங்கள் த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுக்கலாம். ஒரு கண்டு வாங்கிட்டு இதில் கூட சுற்றி வச்சுக்கலாம். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டு வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு கரெக்ட் பண்ண முடியுமோ ஃபுல்லாக பிரிச்சுட்டு கரெக்டாக இருக்கிற வரைக்கும் பிரிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் சுற்றிட்டு இந்த க்ளூ போட்டு ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இனி நீட்டாக இருக்கும். நீங்கள் பாபின் கேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கண்டு வாங்கணுங்க அவசியம் இல்லை. ஒரு கண்டு மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி பாபின் கேஸில் உங்களுக்கு எவ்வளோ த்ரெட்டு வேணுமோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். பாபின் த்ரெட்டில் வந்து நீங்கள் நூல் வந்து சுற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதுலேயும் பிரிஞ்சு வரும். அதில் லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பாபின் சுற்றியும் ஹோல்ஸ் இருக்கிற பாபினாக இருந்துச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸில் விட்டு வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸில் நீங்கள் உள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு லாக் மாதிரி ஆயிரும். அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.